பாஜகவை சார்ந்தவர் ஒருத்தர் சரண்டர் ஆயிருக்கார், பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார், நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர், நான் பொறுப்பில் இருக்கேன். இதை பற்றி வாய் திறக்காதவர். அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க. அவங்க யார், என்ன பொறுப்பில் இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் கூட பேசலை. ஆனால் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பவுமே வாயால் கெட்டு போகிறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நேற்றுக்கு சொல்கிறாரு, கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார். ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த, உண்மைக்கு புறம்பா பேசுனா என்ன வழக்கு வரும் பேரில், ஹேட் ஸ்பீச், உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? இன்றைக்கி எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்லை. இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரல் அற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த சட்டம். நான் இது பக்கம் போகிறது இல்லை. ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது, இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றிருக்கீங்க அந்த சட்டத்தை, உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் சிறைக்கு போகிறதை யாரும் தடுக்க முடியுமா? எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அசாசினேஷன் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க, ஆனால் அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவர்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க. அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன்? ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீ இதெல்லாம் படிச்சிருக்கியா? வாய்க்கு வந்தது எல்லாவற்றையும் பேசிடுவியா? நீ உன் கட்சிக்காரங்களை பேசுகிற, எல்லாரையும் பேசுகிற. சரி, ரைட். நீ உத்தம புத்திரன் அண்ணாமலை. ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது என்ன ஆர்டிக்கல்? இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு, இவங்க மேலே நீ எதனா மான நஷ்டஈடு வழக்கு போட்டியா? நீ தலைவர் தானே, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். ஒரு படத்தை போட்டு அதில் எழுதுறாங்க, பாஜகவில் சேருவதற்கு, நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில், என்ன பத்திரிக்கைனது, எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ், தி சென்னை, 28 June 2023, the Economic Upswing EOW submitted a preliminary charge sheet against actor producer R.K. Suresh, one of the accused, 2,400 crore Arutra gold trading scam. The EOU last month had frozen the bank account of Suresh, who is currently the Vice President of BJP State OBC Wing. அண்ணாமலைக்கு உறக்க கமலாலயத்தில் கேட்கணும் தான் சவுண்டாக கேட்குறேன், பேசுகிறேன். On April 11th, EOW conducted an inquiry based on the statement of Harish, one of the accused in the scam,
Harish had claimed that he had given money to certain BJP functionary. நல்லா கவனிங்க. Harish had claimed that he had given money to certain BJP functionary. The EOW in the charge sheet as mentioned that Suresh had 15 crore in his bank account. இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாயை திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்தில் அன்றாட கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்தன் ஏமாத்தியிருக்கான். அவங்ககிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபிக்காரன் கன்ஃபஸ் பண்ணுறான். 15 கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில் சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா? எங்கேருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. விளிம்புநிலை இந்த உன்னை டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொன்னது? என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ ஒரு ஐபிஎஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னும். எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸில் இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கினு சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிற. இப்போ பத்திரிகைலாம் இருக்கீங்க, 3 தவறு பண்ணியிருக்கார். ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச், அவதூறு பேச்சு. 2வது, ஒருவர் மனம் புண்படும்படி பேசினால் என்ன தண்டனை? அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா? உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க. எங்ககிட்ட ஒரு நீதியரசர் இருக்கார், ஓய்வு பெற்ற நீதியரசர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன தவறு அண்ணாமலை செஞ்சிருக்கார். என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இன்றிய, ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிளை கேட்டால் சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. இப்போ இவர் எங்களை அசாசினேட் பண்ணாங்க, இவர் எங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். 2வது,